வேண்டும். ஹதீதில் வருது, ஒரு மனுஷர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர்றார். ஒரு சஹாபி தூரத்திலிருந்து வர்றாங்க. வந்து சொன்னாங்க, நாயகமே, என் மகளுக்கு நான் கல்யாணம் வச்சிருக்கிறேன். என் மகளுக்கு நான் கல்யாணம் வச்சிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு வசதிகளை தந்திருக்கிறான். கல்யாணம் நடத்துறதுல எந்த குறைவும் இல்லை. எந்த தேவையும் நான் இடத்திலும் தேவையாக கூடிய ஒரு நிலையில் அல்லாஹ் என்னை வைக்கல. நான் நல்லா இருக்கேன். அல்லாஹ் என்னோட வசதிகளை தந்திருக்கிறான். கல்யாணம் எல்லாம் சிறப்பாக முடியறதுக்கு உண்டான சக்திகளை அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் உங்கள் பரக்கத்து அதில் கலந்துக்கிடணும். உங்கள் பரக்கத்து அதில் இருக்கணும். உங்களினுடைய பங்களிப்பு, உங்களுடைய ஏதாவது ஒரு பொருள் அதில் இருக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்து அதில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அது என்னதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஏதாவது ஒன்று இருக்கு, நீங்கள் எதையாவது தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வாங்கன்னாங்க. ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு குச்சி எடுத்துகிட்டு வாங்கன்னாங்க. குச்சியும் எடுத்துகிட்டு வந்தாங்க. தன்னுடைய மேனியில் வடியக்கூடிய அந்த வியர்வையை அப்படியே வடித்து அந்த பாட்டிலில் ஊற்றுறாங்க. அந்த வியர்வை வேர்க்குது. அந்த வியர்வையை வடித்து வடித்து தன்னுடைய கையிலிருந்து நெற்றியிலிருந்து அந்த வியர்வையை வடித்து அந்த பாட்டிலில் ஊற்றி, இதை கொண்டு போய் நீங்கள் உங்களுடைய மணப்பெண்ணுக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தேய்ங்கன்னாங்க. என்ன ஆச்சு தெரியுமா? அதை கொண்டு போய் தேய்ச்ச உடனே வீடு மட்டும் இல்லை, தெருவே மணக்க ஆரம்பிச்சது. அந்த மக்களுக்கு, அந்த வீட்டுக்காரங்களுக்கு வாசனைக்காரர் வீடுன்ற பேர் வந்தது. சஹாபிகள் விளங்கி இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வை சஹாபிகள் எப்படி விளங்கி இருந்தாலோ அப்படி விளங்கணும். நாமோ அவர்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அப்படி நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். அல்லாஹ் சஹாபாக்கள் ஈமான் கொண்ட மாதிரி நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டும்? சஹாபிகள் ஈமான் கொண்ட மாதிரி, கமாமனு, அவர்கள் ஈமான் கொண்ட மாதிரி நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது சஹாபாக்களையே தூர வச்சுட்டு பார்த்தா எப்படி? நம்ம ஈமான் கொள்வதற்கு எப்படி ஒரு முறை, எப்படி வழி என்று நாம் கேட்டால் அந்த வழியை கூட அல்லாஹ் எப்படி சொல்லி தர்றான்? அவர்கள் ஈமான் கொண்ட மாதிரி நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். அப்படி இருக்கணும் ஈமான். அப்ப இந்த சஹாபிகள் இப்படி கேட்டு போயிருக்கிறாங்க, இப்படி இருக்கணும், நம்ம ஈமான் இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வியர்வை பரிசுத்தம், மனமானது. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வியர்வை நெற்றியில் முத்து கோர்த்தது போன்று இருக்கும். நமக்கு வியர்த்தா அப்படி முத்து முத்தா இருக்கும்ல, ஆனால் அந்த வியர்வையை நான் பார்க்கிறேன், அதிலிருந்து அந்த வெளிச்சம் வந்து கொண்டு இருக்கும். இந்த சீரியல் லைட் போட்டிருப்போம்ல, அந்த மாதிரி வெளிச்சம் பளிச்சு பளிச்சு என்று வெளிச்சம் வந்து கொண்டிருப்பதை, அது இலங்கி கொண்டு முத்து போன்று இலங்குவதை நான் பார்ப்பேன் என்கிறார்கள் செய்தத்னா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இப்போ இதெல்லாம் சிலாகித்து பேசி இருக்கிறாங்க. இந்த பேச்சைத்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? மௌலிதுன்னு ஓதுறோம், மீலாதுன்னு நடத்துகிறோம். அப்போ இது எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததுங்கிறத நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த செய்திகள் ஒரு அடையாளமாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிடுகிறேன். மௌலிதுன்னு சொன்னாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு, அவர்கள் வாழ்வு, வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பேச்சுக்களை பேசுவது தான் மீலாதும் மௌலிதும். இன்னைக்கு அது ஒரு பாரதூரமான ஒரு செயலாக மக்கள் மத்தியில் கொண்டு வரப்படுகிறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அது இருந்த. ரசூலுல்லாஹ் காலத்தில் ஓதுனாங்களான்னு கேட்குறாங்க. எவ்வளவு ஓதி இருக்கிறாங்க. வரிசையாக நம்ம சொல்லுவோம், ஃபஜ்ர் வரைக்கும் நீங்கள் இருக்கிறாங்க தான் நான் பேசுறதுக்கு தயார், இந்த சப்ஜெக்டை மட்டும். அவ்வளவு செய்திகள் குவிந்து கிடக்கிறது, அவ்வளவு தகவல்கள் ஹதீதுகளிலே இருக்கிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், குல் பி ஃபضலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. நாயகமே நீங்கள் சொல்லுங்க, அல்லாஹுவினுடைய ஃபதுலையும் அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் கொண்டு அவர்கள் குதூகலிக்கட்டும், சந்தோஷம் அடையட்டும், கொண்டாடட்டும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். முதல் குர்ஆன் வசனத்தையே நான் பேசுகிறேன். குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வினுடைய ஃபதுல். அல்லாஹ்வுடைய ஃபதுல் என்றால் என்ன? குர்ஆன். அப்போ குர்ஆனுக்காக வேண்டி ஒரு விழா எடுப்பது, குர்ஆன் மாநாடு நடத்துறது, குர்ஆன் விரிவுரை விளக்க நிகழ்வுகள் நடத்துறது, தஃப்சீர் வகுப்புகள் நடத்துறது, அதற்காக ஒரு விழாவை எடுப்பது. இது குர்ஆன் சொல்லுது, நீங்க நடத்துங்க. ஃபுல் யஃப்ரஹு, அதை கொண்டு அவர்கள் குதூகலிக்கட்டும், சந்தோஷம் அடையட்டும், கொண்டாடட்டும் என்று குர்ஆன் சொல்கிறது.
இரண்டாவது ஒபி ரஹ்மதிஹி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டும் அவர்கள் கொண்டாடட்டும். குர்ஆன் தானே சொல்லுது, ரசூலுல்லாவை கொண்டாடுங்கப்பா அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அதெல்லாம் முடியாது அப்படின்னு நீ ஒதுங்கிக்கிட்டா அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாற்றம். அது எவ்வளவு தெளிவாக குர்ஆன் சொல்லுகிறது. செய்தனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, இப்னு அப்பாஸ் நாயகண்டா யாரு? ரசூலுல்லாவுடைய சாச்சா மகன். அவங்க தான் குர்ஆனுக்கு விளக்க உரை சொல்வதில் தலைவர், ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் அவங்களுக்கு பேர். அவ்வளவு பெரிய ஞானத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். ஒரு காரணத்தினால, ஒரு செய்தியினால, ஒரு ஹிதுமத்தை ரசூலுல்லாஹ்க்கு செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு துஆ செஞ்சாங்க, இந்த பாக்கியம் கிடைச்சது. சங்கைக்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட நிலையில் இந்த மீலாத் மௌலிது கொண்டாட்டம் என்பது இஸ்லாமியத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒன்று, வரவேற்கப்பட்ட ஒன்று என்பது மாத்திரமல்ல, வலியுறுத்தப்பட்ட ஒன்று. ஏன்னா அல்லாஹ்வே சொல்றான், நீங்க கொண்டாடுங்க, ஃபல் யஃப்ரஹு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே மாதிரி